இருந்த பழைய நினைவுகள் பழைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. கர்த்தர் என்கிட்ட பேசுவாரு. அதுக்காக என் இருதயத்தை நான் எம்டி ஆக்குறேன்னு சொல்ற யாராவது ஒருத்தர் இங்க இருந்தீங்கன்னா உங்க கூட ஆண்டவர் பேசுவார். உங்க கூட ஆண்டவர் பேசுவார். இதுவரைக்கும் ஏளனமா, இதுவரைக்கும் அகங்காரமா, இதுவரைக்கும் கேவலமா உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏன் நம்ம சபையும் அநேகர் பார்த்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, முழங்கால்கள் முடங்கும்படியாய் கையை தட்டி முழங்கால்கள் முடங்கும்படியாய். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் மறைமுகமா அற்புதம் நடந்துட்டு இருந்துச்சு. 3 நாள் சாவ கடந்தவெல்லாம் எந்திரிச்சு பழச்சு நடந்துட்டு இருக்கிறோம். கேன்சர் வாதியில் 3 மாசத்துல செத்து போயிடும் சொன்னவெல்லாம் நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு அதே மனுஷன் எக்ஸல்ல கடைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள். கர்த்தர் சொல்றார், இனிமேல் நான் அதை வெளியரங்கமாக்குவேன். கையை தட்டி எத்தனை அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அற்புதத்தை பார்க்க ஆசையா இருக்கியா? உனக்கு ஆயத்தம் இருதயம் இருக்குதா? உனக்கு வாஞ்சை இருக்குதா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாஞ்சை உள்ள இருதயத்தை தான் கர்த்தர் திருப்தி ஆக்குவாராம். வாஞ்சிக்கிற இருதயத்தை தான் கர்த்தர் நிரப்புவாரா. வறண்ட நிலத்தை தான் கர்த்தர் நீ தொடப்பறார். இன்னைக்கு மாட்டின நீ ரீபா ராஷா கராமாலா ஹத்தனரே ரீமா ராக்கா ரஷத்திரே நீ சொல்றப்ப உன் மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்து.